அடுத்து நம்ம பார்க்க போறோம் கிரவுன் டைரக்டர் அவார்ட். கூப்பிடலாமா? இல்ல மெதுவா கூப்பிடலாமா? சீக்கிரமா கூப்பிடணுமா? சொல்லுங்க. So here comes and I welcome AJ Sai Kalla. சாய் கண்ணா சார் ஒரு சில வார்த்தைகள் பேசும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பேசுவது என்ன பேசுவதுன்னே தெரியல. நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசிஷன் பார்த்தீங்கன்னா நான் நானாக தான் எடுப்பேன். எடுத்துகிட்டு தான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மாவும் சரி அப்பாவும் சரி நீங்கள் செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கணும், எதுக்கும் தடை போட்டதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி வளர்ந்தாச்சு, ஓரளவுக்கு வளர்ந்துட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு வந்தது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். இந்த பிஸ்னஸ்ஸு என்னோட லீடர் மிஸ்டர் RS ராஜமௌலிக்கு அவருக்கு நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா குவாலிஃபிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு SSLC தான். அது முடிச்சுட்டு நிறைய இடத்துல வேலைகள் பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணால் வளரலாம் அப்படின்னு ரொம்ப பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிஸ்னஸ் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸ் மூலயமாவும் கடன், அது மட்டும் இல்லாமல் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருந்து அதுலேயும் பல லட்சம் கடன். அந்த பல லட்சம் கடன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 28 மாதங்கள்ல கொஞ்சமா அடைஞ்சிருச்சு த்ரூ வெஸ்டேஜ். ஸோ இதுக்கு நன்றி அம்மாவுக்கு சொல்லலாம். M ஃபார் மதர், F ஃபார் ஃபாதர், மானசீக குரு தமிழில் சொன்னாலும் MG மிஸ்டர் RS ராஜன் சொல்லலாம். இதை விட மிகப்பெரிய விஷயம் மிஸ்டர் FF ஃபினான்ஷியல் ஃபாதர் மிஸ்டர் கௌதம் ராஜ். சாதாரண விஷயம் இல்லைங்க. இங்க எல்லாமே வந்தவங்க சாதனை 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 இருப்பாங்க. இது சாதனை நினைக்கிறீங்களா? இந்த சாதனை பண்றதுக்கு எத்தனை மணி நேரம் செலவு பண்ணிருக்கு தெரியுங்களா ஒரு நாளைக்கு? இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க அவர் கூட இல்லைங்க. நிறைய பேர் இன்னைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உங்க டிரான்ஸ்போர்ட்டை சேர்த்து சொல்றேன். 8 மணி நேரம் 10 மணி நேரம் போட்ட உழைப்புலாம் இல்லாம ஜஸ்ட் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பண்ணிருக்கோம். இது ஒரு சாதனையே அல்ல. ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, இதை பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எப்பவுமே நான் சொல்ற விஷயம் தான், நம்ம நெட்வொர்க் நம்ம வெஸ்டீஜ்ல பாத்தீங்கன்னா அதிசயங்கள் எத்தனை சார்? 7 தானே. நான் எப்பவுமே சொல்ற விஷயம், 8வது அதிசயம் ஒன்று இருக்குன்னா அது வெஸ்டீஜோட மார்க்கெட்டிங் பிளான்.
ஸோ அதன் மூலயமா தான் இன்னைக்கு நான் உங்க முன்னால ஒரு கிரவுண்ட் டைரக்டரா நிற்கிறேன். ஸோ என்னோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 356 தொடங்குச்சு முதல் மாதம். அது 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000 ஆயிரம். லாஸ்ட் மந்த் செக் 82,000. பட் இன்னைக்கு 19 இல்லைங்களா? திஸ் மந்த் செக் மினிமம் 1.5 lakhs. இந்த மாதிரி எந்த ஒரு பிசினஸ்லயாவது இன்னும் 11 நாள் இருக்குங்க, சொல்ல முடியுமா? வெஸ்டீன்ல சொல்லாங்க. ஸோ அப்பேற்பட்ட விஷயம். ஃபைன். ஸோ நன்றிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அப்லைனும் டவுன்லைனும் பார்த்தீங்கன்னா வானமும் பூமியும் போல. வானம் எப்பெல்லாம் இதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கும். பூமி எப்பெல்லாம் தாங்கிட்டு இருக்குமோ அது மாதிரி என்னோட டவுன்லைன்ஸ் தாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இன்கம், இந்த அளவுக்கு பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சாதாரண சொல்லுவாங்க இல்லையா, இறை தேடும் போது இறையும் தேடு. இன்னைக்கு என்னோட இன்கம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு மானிமகால ஒரு மீட்டிங் பார்க்கும்போது சொன்னாரு மிஸ்டர் சித்தார்த் சிங் சார், என்னோட இன்னும் கொஞ்ச நாள் என்னோட செக் பார்த்தீங்கன்னா 25 lakhs. அப்போ அவரோட செக் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சமோ 8 லட்சமோ. ஆனால் அந்த மனுஷன் எப்படி சொல்றாருன்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு அவரோட செக் லாஸ்ட் மந்த் 21 லட்சம் சொல்லும் போது அது ஜுஜிபி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான இன்கம் இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிசினஸ் உங்களுக்கு கொடுத்தவங்க, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிசினஸ் உங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா என்னோட வம்சம், என்னோட சந்ததி என்ன மறந்தாலும் RS ராஜனை மறக்க மாட்டாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, Sai Kannan sir.